அண்ட் டைப் எபிசோட் 4. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். டைப்பாக இருந்துக்கிட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள தப்பாக பேசுனதுனால அவங்க கோப்பட்டு இவனை கிளின்னு ஃபேஸ்புக்கில் கிழிச்சு வச்சுருப்பாங்க. அதனால டைப்பாக காலேஜில் இருக்கவங்களாம் ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பார்க்க இந்த எபிசோடில் அதை எப்படி சால்வ் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் டெக்னோ வந்துட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு டைப்புக்கிட்ட டே அந்த பிரச்சனை ஓவராக போயிட்டு இருக்குடா, அதை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும், நீ ஒரு சாரி கேட்டுறேன் அப்போ தான் இந்த பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல டைப் இருந்துட்டு என்னட்லாம் அதெல்லாம் கேட்க முடியாது, வேலையை படுறா அப்படின்னு சொல்ல நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ எதுவுமே பண்ண மாட்டா அது பண்ண மாட்டேன்னு சொன்னால் இந்த எப்படி தான் இந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி டெக்னோ சொல்ல நீ ஒன்றும் எனக்கு கிளிக்க வேணாம் அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல டெக்னோ அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுவான். போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம பண்ணுறதுலாம் தப்பு தானே, அவன் நம்மளுக்கு நல்லது தானே செய்கிறான், இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க பாவமா. அப்போ தான் என்ட்ரி ஆகுறான். தானே இவனை பார்த்துட்டு எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ நான் எப்படிடா இருக்கணும், நீ என் பக்கம் நிற்பியா இல்லை இந்த பிரச்சனையை வச்சுட்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு நிற்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்ப தானே வந்துட்டு டைப்பு கையை பிடிச்சிட்டு டைப் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களுமே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல தான் இருந்துட்டு அது மட்டும் என்னாட்டி முடியாதுடா, ஏன்னா என்னாலே பசங்களை விரும்புறத நிப்பட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கேருந்து டைப்பு வேகமாக கிளம்பி போய்ட்றான். தானும் வந்துட்டு இந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து இவனை இதுலேருந்து எப்படி மீட்டு வர்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் காலேஜில் லாங் இருந்துக்கிட்டு தானிக்கிட்ட எப்போ அந்த மாதிரி ரூம்மேட்டு கிட்டலாம் இருக்க கூட நீ தயவு செஞ்சு அந்த ரூமை மாற்றிட்டு வந்துடுறாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தான் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் அந்த ரூமில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன லூஸா நீ, அவன் ஒரு பிரச்சனையும் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கான், நீயும் அதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி தானே இருக்கும், அங்கேருந்து கிளம்பி வந்துடுறேன் அதான் நல்லது அப்படின்னு சொல்ல இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, பறிச்சு வருது அதுக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வரான். அங்கே டைப் படுத்து கிடக்க தான் இருந்துட்டு என்னடா நீ இன்னைக்கு காலேஜ் போகலையா, ஒரு வாரமாக கிளாஸ் போகலையாமே அப்படின்ற மாதிரி சொல்ல டெக்னா சொன்னான்ட்டு ஆமாண்டா போகல இப்போ என்ன அக்கறை அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைடா இந்த அந்த சாப்பாடு டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னடா புதுசாக பண்ணிட்டு இருக்க, என்ன இப்போ உனக்கு என் மேலே அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்க கத்துறான். தான் வந்துட்டு என்ன மேலே கத்தாத இந்த சாப்பிட தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல முடியாதுடா அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல தானே வந்துட்டு டைப் அடக்கிறதுக்காக அவன் மேலே போய் ஏறி கையை பிடிச்சிக்கிறான். என்னடா புதுசு பண்ணுற, பயமா இருக்குடா இறங்குடா அப்படின்ற மாதிரி பேச தானே வந்துட்டு டைப் ஷோல்டரில் சாஞ்சிட்டு இங்கே பாரு எனக்கு ஏன்னு வெறுத்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்க டைப் வந்துட்டு இங்கே பாரு ஏந்திரி ஃபர்ஸ்ட் இப்போ என்ன என் மேலே அக்கறை, உன்னையும் எனக்கு பிடிக்காது எவையும் கேசி பிடிக்காதுடா அப்படின்னு சொல்ல எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்லடா தயவு செஞ்சு சாப்பிடு, அது மட்டும் இல்லை உன் மனசில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், நீ எப்பயுமே நான் உன் பக்கம்தான், நீ இன்னசென்ட்டான பையன், அந்த பிரச்சனைக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன் பக்கம்தான் அப்படின்னு வந்து தான் இருந்துட்டு டைப்பை சமாதானப்படுத்த டைப் இருந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். எனக்கு ஒரு 11 வயசு இருக்குண்டா, அப்போ ஒரு பையன் எனக்கு எடுத்துட்டான், அவனுக்கு ஒரு அங்கிள் வயசு இருக்கும் தெரியுமா, எங்கள் அப்பா கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஒரு நாள் ஒரு குடோனுக்கு கூப்பிட்டான் நிறைய ஃபுட்பால் இருக்கும்ன்ட்டு, நான் இப்போ சின்ன பையன்தான்டா, நானும் ஓடி போயிட்டேன், அப்போ என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த டைம் என்ன அவன் கட்டி போட்டான் ஒரு சேரில், நானும் என்னை விட்டுடு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அன்றைக்கி என் கூட நீ பாத்ரூமில் பண்ணியே அதை என்னை 11 வயசுலேயே அவன் பண்ணிட்டான்டா, அப்போ நான் சின்ன பையன் தானே என்னாட்டி எதிர்த்து சண்டை கொடி போட முடியல, அப்போ அங்கெல்லாம் அழுக்காக இருக்கும், அப்போ நான் விட்டுடு அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் என்னை விடலடா அவன் அப்படின்ட்டு இவனும் அழுவ தான் வந்துட்டு டைப்பை ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, இனி என்ன நடந்தாலும் உன் பக்கம் தாண்டா டைப் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல டைப் வந்துட்டு உங்களை மாதிரி ஆட்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். இதை சொல்லாமான்னு கூட எனக்கு தெரில, இந்த கொடூரமான நிகழ்வு என் லைஃப்லேயே ஒன்று நடந்திருக்கு. இவனுக்காச்சும் 11 வயசு, எனக்கு அப்போ 6-7 வயசு தான் இருக்கும், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். இதை பற்றி எனக்கு வெளில எப்படி சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சத்தியமாக தெரில, அது அதோட அப்படியே போயிடுச்சு, இதை நான் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. இப்போ நான் இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து பையனோ பொண்ணோ 2 பசங்களுமே ஒரு குறிப்பிட்ட விவரம் தெரிகிற வரைக்கும் நம்ம கண்ணு கருத்துமாக தான் பார்த்துக்கணும், ஏன்னா அந்த பசங்களுக்கு என்னன்னே தெரியாது விவரமே, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது, ஓ நம்ம தான் நம்ம பசங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு தான் அவேர்னஸ் வேணும். பெண் பிள்ளைங்களை விட ஆண் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக அதெல்லாம் நடந்துட்டுருக்கு, ஆனால் யாருமே வெளில வந்து ஓப்பனப்பாக சொல்கிறது இல்லை, இனிமேலாச்சும் சொல்லணும், அப்போ தான் இந்த மாதிரி ஆட்கள் திருந்துவானுங்க, அப்போ தான் புத்தியும் வரும். நம்ம சின்ன பசங்க கிட்ட எப்படி தான் அந்த மாதிரி விஷயம்லாம் தோணுதோ, சி
சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். இவனுங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது அந்த க்ளூ பையன் பக்கத்து ரூம்ல இருந்து என்னது நடக்குது அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவனோட ரூம்மேட் இருந்துட்டு டே டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் பக்கத்து ரூம்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா, அப்பதானே நம்ம புத்திமதி 4 விஷயம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா, பரீட்சையில நீ ஃபெயில் ஆயிட்டு இருக்க, அதை பத்தி யோசிக்காம ஒட்டு கேட்டுட்டு இருக்க ஒட்டு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்க, டே என்னடா இப்படி சொல்ற, போடா அப்படின்ற மாதிரி அவனும் திரும்பி ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல யூனிவர்சிட்டி தான் காட்டுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசாகி பிரின்சிபல் காதுக்கே அது போயிருக்கு. அதனால 3 பசங்களையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அப்ப வெளில வரக்குள்ள அந்த அக்கா மறுபடியும் டாய்ப்பை கூப்பிட்டு, என்ன தம்பி இப்ப கூட ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நீங்க எனக்கு பண்ணதுக்கு உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காத விட்டது என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் வந்துட்டு அந்த அக்கா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்குது. அந்த டைம் பார்த்து தான் அங்கே வர டைப்பை தானே பார்த்துட்டு நீ என்னடா இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போ நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக, இங்கே டைப் வந்துட்டு நீயும் அங்கே போய் ஜாயின் ஆகிட்டல அப்படின்ற மாதிரி மனசில் நடிச்சிட்டு ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணால் எல்லாரும் வந்துட்டு டைப்பை கத்திட்டு இருந்தவங்க இப்போ அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்குள்ளே தானும் உள்ள வர, டே அவங்க கிட்ட போய் என்ன அப்படி சொன்னேன், எல்லாரும் எனக்கு சாரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா நம்ம தானும் கேட்குறான். டே ஒழுங்கு மரியாதை என்ன சொல்லி தொலைச்ச, நான் அவன்கிட்ட சொன்னதை நீ சொல்லிட்ட போல அப்படின்ற மாதிரி தானை பத்தி கேட்க தானே டென்ஷன் ஆயிட்டு, இதுதான்டா இந்த பாய் தான், இந்த பாயால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இங்க சொல்றான். அந்த பையன் ரூம்மேட்டு தான், அதுவும் இல்லாத நான் ஒரு கே பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லை நான் அவனை லவ் பண்றேன், நீங்க அவனை தொட்டு தொட்டு பேசும் நான் தொட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரியே உங்ககிட்டயும் அவன் நடந்துக்கிட்டான், இதுதான் நடந்திருக்கு, அவன் ரொம்ப பாவம் இன்னசென்ட்டான பையன் அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான் இங்க. இதை கேட்ட டைப் இருந்துட்டு, டே என்னடா சொல்ற, என்ன லவ் பண்றதுக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லை இதை அவர் சொல்லுவாராம் அவங்க என்னை மன்னிச்சு என்கிட்ட சாரி கேட்பாங்களாம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்புறம் மாதிரி டைப் சொல்ல, தான் இருந்துட்டு நீ நம்பாட்டி போ, ஆனா அவங்க கிட்ட சொன்னதெல்லாம் ஒண்ணு உண்மை இருக்கு, என்னடா அந்த உண்மை அப்படின்ற மாதிரி டைப் கேட்க, அதுவா நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆ தடி என்னடா சொல்ற, சும்மா உலட்டு கிடக்கிறதான் அவன் வேலை படா அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைடு படுத்துக்கிட்டு போத்திக்கிறான். நம்ம டைப்பு தானும் அங்க சிரிச்சுக்கிட்டே படுக்கிறான். அடுத்த சீன்ல யூனிவர்சிட்டி தான் கட்டாங்க. டைப் இருந்துட்டு கேன்டீன்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து டெக்னோ இருந்துட்டு டைப்பை பார்த்துட்டு, டே டைப்பு தானுக்கு ஒண்ணு பிடிக்குமா மாமே அப்படின்ற மாதிரி கேட்க, ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த டைப்பு மூஞ்சிலே துப்பிடுறான் டெக்னோ மூஞ்சிலே. அட்டே பாவி, இதை கேட்டதுக்கு என் மூஞ்சி நாரடிச்சது தாண்டா மிச்சம். என்னடா அந்த 2 பொண்ணுங்களும் வந்து என்கிட்ட சொன்னாங்க தானும் வந்துட்டு உன்னை பிடிக்கும்னு சொன்னானாமா, அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க, டே என்னடா கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி டைப் சொல்றான். ஆனா டெக்னோ வந்துட்டு, சே இந்த தான் பையலுக்கு விவஸ்தே இல்லை, ஒன்ன போய் பிடிச்சிருக்குன்டா, நீயும் இருக்கு பையன், அவனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு டெக்னோ சொல்ல, மூஞ்சி பேந்துக்கு பேந்து அப்படின்ற மாதிரி முறைக்கிறான் நம்ம டைப்பு. சரி சரி நான் வேறு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேயும் நழுவி ஓடிடுறான் நம்ம டெக்னோ. அடுத்த சீன்ல ரூமை தான் காட்டாங்க. டைப்பு வேற தான் வந்துட்டு ரூம்ல படிச்சுட்டு இருப்பான். தான் வந்துட்டு டைப் பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி கிளாஸ் போச்சு அப்படின்னு கேட்க, அது என்னத்துக்கு உனக்கு, சரி என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஆ அதுவா என் கிறிஸ்டனை பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதனால தான் உனக்கு டின்னராக சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்காக சீக்கிரம் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தாச்சு, இதெல்லாம் உன்னை யார் வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்ல, சரிடா நீ அப்புறமா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்ல, என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுவா நான் உன் கூட இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு ஷாக் ஆகிட்டு டைப் இருந்துட்டு பார்க்குறான். அது நடக்கவே நடக்காது அவன் கனவுல அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், நான் படிக்கிறதுக்காக தான் இங்கே வந்த சீக்கிரம், ஆனால் இது உண்மைதான்டா உன் கூட இன்டிமேட்டாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் கவலைப்படாத உன் விருப்பம் இல்லாமல் பண்ண மாட்டேன், உன்னை நான் எப்படியாச்சும் என் வலையில் விழ வச்சிடுவேன், ஆல்ரெடி நீ விழுந்துட்டத அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப்பு டக்குன்னு திரும்பிக்கிறான். காலையே விடியுது. நல்லா தானும் தூங்கிட்டு இருப்பான். ஆனால் டைப்புக்கு முன்னாடியே முழிச்சிட்டு அவனை எழுப்பி உனக்கு டின்னர் வாங்கிட்டு வந்திருக்க உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அவனும் சாப்பிட உட்காடுறான். தானும் வந்துட்டு இப்போ எதுக்கு என்ன வீட்டுக்கு அனுப்பி விடாம இங்கே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி டைப்பு கிட்ட கேட்க, டைப்பு முழிச்சுக்கிட்டே நம்ம 2 பேரும் மேட்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது மேட்டரா, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்குறான் திரும்பியும். ஆமாண்டா நம்ம இந்த ஒரு தாட்டி மட்டும் மேட்ரு பண்ணிக்கலாம், இது வந்து எனக்காக இல்லை, நான் உனக்கு ஒரு நன்றி கடனுக்காக, நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்காக, அந்த ஒரு நன்றி கடனுக்காக ஒரே ஒரு டைம் தான், ஒரே ஒரு டைம் மேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, தானும் இருந்துட்டு இப்போ நான் பண்ண ஹெல்ப்புக்கெலாம் மேட்டர் தான் ஒரு நன்றி கடனாடா, சரி இருந்துட்டு போட்டோம், யாரு டாப்பு அப்படின்ற மாதிரி கேட்க தானு டைப் இருந்துட்டு முழிச்சுக்கிட்டு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சும்மா தான் படுத்து கிடப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
தான் வந்துட்டு வசதியா போச்சு. நான் தான் எப்பயுமே டாப்பா இருப்பேன். இப்ப நீ இத சொல்லிட்டல்ல, சரிடா நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். தான் அப்புறம் குளிச்சுட்டு வர டைப் உட்காந்துட்டு இருப்பான். தானும் டைப் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, என்னடா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க டைப் வந்துட்டு, டேய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் முடிச்சு தல அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் டேய் டைப்பு பொறுமையா இருப்பா, நம்ம பொறுமையா தான் இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இதுல என்னடா பொறுமை அப்படின்னு டைப் கொள்ள, இதுல பொறுமை வேணும், உன் எக்ஸ் கூட எல்லாம் இப்படிதான் இருந்துப்பு போல, நான் சொல்லித்தரவா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்றானுங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டெக்னோ வந்து தானுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறதுக்காக டைப்பையும் கூப்பிட்டு வந்திருப்பான். அங்க தானு வந்தோடனே டைப்புக்கு வந்து அவன் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். பீஸாவை கட் பண்றது, சாஸ் ஊத்துறது இதெல்லாம் பார்த்துட்டு டெக்னோ, டேய் டேய் என்னடா பண்றீங்க? நீங்க பண்றத பார்த்து எனக்கு வயிறே கலக்கி ஆயே வந்துடுச்சுடா. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்டா. நீங்க சாப்பிட்டுடுங்கடா அப்படின்ட்டு அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் இங்க டைப் இருந்துட்டு, இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என் பாய் ஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்ல பாய் ஃப்ரெண்டு இல்லை மேட்டர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, சரிடா மேட்டர் ஃப்ரெண்டு இன்னைக்கு நைட்டு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க தான் வந்துட்டு டைப்பை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஆனா அன்றையே கணித்தார் தான் அப்படின்ற மாதிரி நைட்டு இவனுக்குள்ள மேட்டர் நடக்குது. இந்த குதூகலமான சீனோட எபிசோட் 4 முடியுது. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு மக்களே, அதனால தான் நான் வீடியோ போடல. இன்னும் கொஞ்ச நாள்ல சேனல் ரெக்கவர் ஆயிடும். அதனால தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்திருக்காது. நான் ஆல்ரெடி 3-4 வீடியோ போட்டிருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷனே வரல. வியூஸும் சுத்தமா போல. என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு போய் பார்க்கக்குள்ள தான் இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் வந்ததே தெரிஞ்சுது. வீடியோஸ்லாம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பெண்டிங்லேயே. சேனல் ரெக்கவர் ஆனால் டக்கு டக்குன்னு போட்டுருவேன். நான் ஆல்ரெடி வாய்ஸ் ஓவரில் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவேன். பை.